டேய் சோனமுத்தா, டேய் 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 சோனமுத்தா, போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. என்ன தலையை தூக்கி பாக்க? கன்னியாகுமரி சன்ரைஸ் தான் எங்களை மொத்தமாக ஏமாத்திருச்சுங்கிறதுனால இப்போ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். கன்னியாகுமரி மாவட்டத்திலே எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான பிளேஸ் தான் எனக்கு இந்த திருப்பரப்பு ஃபால்ஸ் தான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த பார்க்குறதுக்கு அந்த வியூ இருக்கே. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பரப்பு ஃபால்ஸ்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என் கண்ணில் பட்ட கடை தாங்க இந்த கீச்செயின் கடை. எப்படியாவது ஏதாவது ஒன்று வாங்கிடணுங்கிற ஆசையை தூண்டி விடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அங்கே வச்சிருந்த கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், உள்ளே போகும்போதே நம்மளை இம்ப்ரெசிவ் பண்ணுற ஒரு விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இந்த மார்வல் கலெக்ஷன் பார்க்கும்போது எப்படியாவது அயன்மேனை தூக்கிடணும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இந்த திருப்பரப்பு ஃபால்ஸை பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப பிடிச்ச இடங்கிறதுனால எனக்கு இந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி எப்போ வந்தேன்னா என்னோடய கசின்ஸோட நான் ஒரு 13-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஃபோட்டோ இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்படியே இந்த ஃபால்ஸ் மட்டும் இல்லை, ஸ்விம்மிங் பூல் இருக்கும், பார்க் இருக்கும், அந்த சைடு போட்டிங் இருக்கும், எக்கச்சக்கமான பிளேஸ் இருக்கும். ஒரு நாள் பத்தாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மழை பெஞ்ச காரணத்தினால தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரொம்ப ஓடிச்சு. இதையும் தாண்டி பரவாயில்ல, நமக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அது நம்மளை காப்பாற்றுன்னு சொன்னதுனால கொஞ்சம் நேரம் பார்க்கில் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூல் எங்கடா இருக்குன்னு தேடி போகும்போது அங்கே வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிருக்கலாமல? மாகாளி வந்தவனே, அட கேடு கேட்ட கூதி என்ன கேட்டு தொலைஞ்சிருக்கலாமல? நான் கிணத்து கடவுள புலத்தன்னு இந்த மெயின் ரோட்ல 35,000 கட்டுறவன் தான் தெரியும். உனக்கெல்லாம் என்ன கொஞ்சம் தெரியும்? ஊமுங்க உட்காந்துட்டு நம்மள முடிச்சு விட்டீங்க போ. உண்மையாகவே இதாண்டா முடிச்சு விட்டிங்க போங்கங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு நம்ம விசிட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு பிளான் போட்ட உடனே எனக்கு எந்த பிளேஸ் மைண்டில் வந்ததோ இல்லை, எனக்கு திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து எனக்கு ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அது கொஞ்சம் செகண்டரி டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. சரி பார்க்கில் கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கில் தாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு குளிக்கிறதுக்கும் மைண்டு வரலை, ஸ்விம்மிங் பூல் இல்லாதனால கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிட்டு. இருந்தாலும் பழைய நினைவுகளோட சில இடத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். வேறு என்ன பண்ணுறது, அதுதான் பண்ணணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ரீச் ஆன அன்றைக்கி சரியான மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் வந்த அன்றைக்கி முந்தின நாளும் சரியான மழை வெள்ளங்கிறதுனால தான் ஸ்விம்மிங் பூலும் பண்ண முடியலை. அந்த சைடு போட்டிங் எதுவுமே அலோ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஃபால்ஸில் குளிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. ஆனால் அந்த பக்கத்தில் கொஞ்சம் குட்டியாக லைட்டாக கொஞ்சம் பேர் குளிக்கிற மாதிரி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் செப்பரேட்டாக பண்ணி அந்த இடத்துல நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தனால அங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் என் கண்ணில் பட்டது தான் இந்த சுப்பாரி ட்ரீ. இந்த வீடியோவில் கரெக்டாக எக்ஸாக்டாக நான் கை வச்சு காட்டுறேன், அதுதான் சுப்பாரி ட்ரீ. நீங்கள் இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. என் கூட வந்த பையன் சொன்னதுனால தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, நோட் பண்ணிக்கோங்கடா. இருந்தாலும் இந்த ஃபால்ஸில் கொஞ்சம் நேரம் தாங்க குளிக்க முடிஞ்சது. கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் நிறைய டிஸப்பாயின்மெண்ட்டோட கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என்ன பண்ணுறது, வந்ததுக்கு இயற்கையை ரசித்தால் மட்டுமே போதும்.
குத்தாட்டமோ கொண்டாட்டமோ தேவையில்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஃபைனலாக குளிச்சு முடிச்சு வெளியே போன உடனே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி இந்த கடையை விசிட் பண்ணியே தீர்வேங்கிற மாதிரி பண்ணேன். ஆனால் வந்த நோக்கம் கீச்செயின் வாங்க. ஆனால் இருந்தது எல்லாமே டாய்ஸாக இருந்தனால இதையும் வாங்கிடலாமா அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஒரு வழியாக அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்த உடனே நான் சொன்னது மாதிரியே அந்த மார்வல் கலெக்ஷனில் இருக்கிற அயன்மேன் கீச்செயினை ஒரு வழியாக தூக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அயன்மேன்ங்கிறதுனால அதையும் நான் தூக்கிட்டேன். ஒரு வழியாக திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்கம்ப்ளீட்டுங்கிற மாதிரி தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு ரொம்ப நேரம் இருந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு டைமும் கிடைக்கல, கிளைமேட்டும் சரியாக அமையாததுனால, அங்கே ஸ்விம்மிங் பூலும் ஃபால்ஸும் சரியாக இல்லாததுனால எங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடியல. இப்போ நம்ம போயிட்டுருந்து மாத்தூரில் இருக்கிற மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த சைடு போகும்போது அந்த சுற்றி இருக்கிற அந்த ஒரு பால் வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அந்த பால் மரம் சரினா எக்ஸாக்டாக தெரியல. அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கன்னியாகுமரி ஊர்னாலே வியூவை தாண்டி எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு பயங்கரமாகவே இருக்கும். ஃபைனலாக ஒரு வழியாக நாங்கள் இப்போ மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு ரீச் ஆகிட்டோம். ஓகே, இந்த இடத்துலையாவது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்து ரீல்ஸ் எடுத்து மஜா பண்ணலான்னு பார்த்தா இங்கேயும் வச்சாங்க பாரு ஒரு ட்விஸ்ட்டு. சரியான மழை வருது, தோச்சு போட துணியா அள்ளுங்க, துணியில நனைஞ்சிரும். சரியான மழை வருது, துணியா அள்ளுங்க.